ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஷா விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் மீனாட்சரம் போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்காண்டி பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருந்தோம் ஊருக்குள்ளே போகிறதுக்கு. நானும் ஆகாஷும் கட்டப்பை தூக்கிட்டு முன்னாடி போயிட்டோம். எங்கள் அம்மாவும் இசானும் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. நம்ம ரோடு எங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். போயிட்டு இருந்தோம். எங்கள் ரஞ்சிமா போட்டங்களும் ரஞ்சிமா சூப்பராக கோலம் போடுவாள். காய் முத்தம் கொடுத்தா ஆடு நம்ம ஆடு போய் எங்கள் ஆடு. ஆமாம், நம்ம வீட்டில் யார் யாருன்னு ஆடுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும். இது நாய்க்குட்டி லக்ஸா நாய் தானே. லக்ஸா நாய் தானே. தோட்டத்துக்கு போகணும். எல்லோரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா, இசானா, காயத்ரி தண்ணி கொடுக்க தானே. அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே மரப்பு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. தண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். 3 பேர் போயிட்டாங்க. காயத்ரி நடைய போகும். அவள் என் கூட வரணும் ஒரே அழுது. ஆமாம், அச்சு வரேன்னு சொன்னால் நாங்கள் வரல. அடுத்து இவங்க மட்டும் போனாங்க, 3 பேர் மட்டும். தண்ணி கொடுத்துட்டு டீ கொண்டு போனேன் எல்லாருக்கும். கடையில் வாங்கி வீட்டில் ஓட்டாங்க. கருங்காப்பி எல்லாம் ஆளை பார்த்துட்டு இருந்தாங்க. தண்ணி கொடுத்துட்டு டீ போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு இருந்தாங்க. என்ன செடி அது? இது தக்காளி செடி. இது சீனாரம் நட்டுறதுக்காண்டி இப்போ பார்த்துருக்கு. சீனாரக்கா வரப்பு போட்டுருந்தா விட்டுறாங்கல்ல. என்னது வரப்பு எடுத்துக்கிட்டுறாங்க. பாத்தி கட்டுவாங்க. அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் தண்ணி போகணும். கட்டமாக மண் அணைச்சப்பாங்க. பாத்தி கட்டுறாங்க. கனகாச்சி அது யார்? சுப்பாச்சி. நம்மளுக்கு எல்லாரும் ஆச்சி தான். எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க. பக்கத்தில் தக்காளி போட்டு அந்த சைடு மக்காச்சோளம். இப்போ டீ குடிக்க உட்காந்துட்டாங்க எல்லோரும். அரசாட்சி எல்லோரும் அரசாட்சி. அது எல்லோரும் வேலை செஞ்சு களைச்சி போய் டீ குடிச்சு சாயந்தரம் வேலை தான் இருந்தாலும் டீ போட்டு கொண்டு போனோம். இதெல்லாம் நம்ம சித்தி விட்டது தான். வெயில் அடித்தா அது ராஜஸ்ரீக்கா சுப்பத்தை டீ குடித்தா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை நடக்கும். அதுக்காக அவங்க தான் டீ ஜூஸ் கொடுத்தா அப்படியே சுருன்னு ஏறும். டீ கேட்டாங்க. அம்மா வந்துருந்தாங்களா? அந்த உட்காந்துருக்கல அந்த சைடா. இசா அது காயத்ரி வேலை வைக்க ஆரம்பிச்சிட்டா. அது செதுக்கி வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தா. அது விளாண்டுட்டு இருந்தா. சிரிப்பா வைக்கப்படுறா. அது நம்ம சீனி சித்தாக்குள்ளது மக்காச்சோளம் எல்லாம். யாருது? சீனி தாத்தாக்குள்ள மக்காச்சோளமா? காயத்ரி அடுத்து ஃபுல்லாக வேலையை பார்ப்பான். அது சிரித்து விளாண்டுட்டு இருந்தா எல்லோரும். டீ குடிச்சிட்டு இருக்கா. ஃப்ளாஸ்கில் போட்டு கொண்டு போயிருந்தேன். அவங்க 2 டீ குடிக்க மாட்டாங்க. சுப்பத்தையும் அவங்க ராசிரிக்காவும். அவங்க 2 பேரும் பாயாசம் சாப்பிட்டாங்க. பாயாசத்துக்கு சாப்பாடு வச்சுருந்தாலும் ஆச்சு காலையில். அதனால் பாயாசம் இருந்ததா அதை சூடு பண்ணி கொண்டு போயிருந்தோம். நான் கொஞ்சம் நேரம் அதை கூட்டினேன். எங்கள் அம்மா வீடைக்காண்டி கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, இவரை நான் தான் கூட்டினேன். கூட்டவும் எல்லோரும் சேர்ந்து டக்குன்னு வச்சாங்க. ஏன்னா நைட்டு கோயிலுக்கு போக வேண்டியிருந்துச்சுல. சீக்கிரம் சாயந்தரம் வேலையாக சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்னு எங்கள் ஆச்சி கூட்டிகிட்டு இருந்துச்சு. சரி பாவம் கை வலிக்க வேண்டு நான் போய் ஃபுல்லாக கூட்டினேன். சுப்பாச்சியா? கூட்டி ஒதுக்கி வச்சேன். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சா தானே நீட்டாக ஒன்று போல் வரும். இது கூட்டினது பூரா நம்ம தீயை வச்சிட்டோம்னா செத்த இடத்துல இதாயிரும். அதனால் ஃபுல்லாக கூட்டினேன். அந்த பின்னாடி எடுத்து வச்சுட்டே வராங்களா, கூட்டி ஒதுக்கி வச்சுட்டே போனேன். முடிச்சுட்டு எல்லாம் அது பாத்தி வச்சு முடிச்சோன்னா தக்காளி பிடுங்க போயிட்டோம். தக்காளி நிறையா இருந்ததுனால பிடிங்கி தந்தாங்க. தக்காளி பிடிங்கி விற்போம் ஊருக்குள்ள. எல்லோரும் வாங்கிட்டு போயிடுவாங்க.
நாட்டு தக்காளியில் இது நாட்டு அன்னைக்கு தக்காளி. நைட்டு கூட 4 கிலோ யாரும் வாங்கினாங்க. இது நாட்டு தக்காளி நல்லாயிருக்கும். புளிக்கும் வேணும். அதான் நல்லாயிருக்கும் நாட்டு தக்காளி. அது வந்து ஒன்றுமே இருக்காது, மண் மாதிரி அது வாட்டில் இருக்கும். இது வந்து நம்ம நாட்டு தக்காளி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிக்கும். குழம்புக்குலாம் ஒன்று வைக்கணும், அவ்வளோதான். ம். நான் தக்காளி அங்கேயே பிடிங்கி சாப்பிட்டேன், காட்டிலே பிடிங்கி அப்பயே சாப்பிட நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இசான் அவர் தக்காளி பார்த்தோன்னா ஓடி ஓடி பிடிங்கிட்டு இருக்காரு. நான் வெறும் வாயிலே தின்றுவா. இசான் அங்கே வந்து காயத்ரி திம்பாலே. காயத்ரி அங்கிட்டு விளாண்டுட்டு இருக்கா பிடிங்கி. எல்லோரும் முழுங்கணும். நான் சில்லர் ஆச்சி ராசினிக்கா எல்லோரும் முழுங்கணும். அது பக்கத்தில் ஸ்கூலா? ஆமாம், ஸ்கூல் பக்கத்துலேயே செடி. இங்கே ஒரு பழம் நான் பிடுங்க, நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குனாரு? ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. தகன்னு இருக்காரு, சூப்பராக. செடிக்கு அடியில் நல்லா கிடந்துச்சு. காவட்டாவும் கிடந்துச்சு. அதையும் பிடிக்கிட்டா ஒரு நாளில் பழுத்துரும் எல்லாத்தையும். அதனால் காவட்டு எல்லாம் பிடிங்க. 2 நாள் தோட்டத்துக்கு போக முடியாதா கோயிலுக்கண்டி, அதனால் ஃபுல்லாக காவட்டாக பிடிங்கிட்டோம். பிடிங்க எக்ஸ்ட்ரா வீட்டில் பழுத்துரும், அப்படியே விற்றுடணும். காவட்டு தான் வாங்குவாங்க எல்லோரும். இந்தா எல்லாம் அழுகி போயிடும் ரொம்ப பழுத்து. வேஸ்ட் ஆயிரும்ல சீக்கிரம் பழுத்துட்டா. இந்தா 1 2 குருவி கடிச்சு போட்டு. எலி வராது, குருவி பழத்தை பூரா குத்தி போட்டிருக்கும். இது இங்கிட்ட மிளகா செடி. மிளகாவா? மிளகா கொஞ்சம் மட்டும் இருக்குது, கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து எல்லாமே தக்காளி எல்லாம் கொடுத்து விட்ருவா. காய்கறி எல்லாமே எங்கள் அம்மா போடும் கொஞ்சம் கொஞ்சம். வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு 4 வாட்டி. கத்திரிக்காய் சீனாரக்காய் எல்லாமே போட்டு கொடுத்து விட்ருவா. மக்காச்சோளம். எங்கள் ஆச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட்டில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம். ஏன்னா தக்காளியெல்லாம் பிடிங்கியாச்சா, அதனால் வேலை செஞ்சா அங்கே போய் கோயிலுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டில் பார்ப்போம்.